ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் புஷ்பம் யூஸ் பண்ணி எப்படி தசாங்கம் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நான் ஒரு மாதமாக சுவாமிக்கு வச்ச புஷ்பத்தை நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் முக்கால்வாசி ரோஜா பூ தான் இருக்கும். மெயினாக பன்னீர் ரோஜா நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் அந்த பன்னீர் ரோஜா தான் நிறைய இதில் இருக்குது. அது தவிர முல்லையும் மல்லியும் இருக்குது. இதெல்லாம் சாமிக்கு வச்ச பூன்றதுனால இதில் பண்ண தசாங்கத்தை நான் திருப்பி சாமிக்கு வைக்க போகிறது கிடையாது. இது வீட்டில் ஒரு நல்ல வாசனை வரத்துக்கும், கொசு இல்லாமல் இருக்கிறதுக்கும், வீட்டில் பூச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் ப்ராஸ்பெரிட்டிக்காக இதை ஏற்றி வைக்கிறேன். நீங்கள் சாமிக்கு தசாங்கம் பண்ணணும் அப்படின்னா கார்டன்லேருந்து பறித்த ஃப்ரெஷ் ஃப்ளவரை நிழலில் காய வச்சு அதில் இதே முறைப்படி பண்ணிங்கன்னா அதை சாமிக்கு வைக்கலாம். இந்த பூக்கள் தவிர வேறு என்னெல்லாம் பொருள் வேணுமோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். முதல்ல இந்த பூவெல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்து வைக்கணும். ரோஜா பூலெல்லாம் இதழை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு காம்பு இலையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, இதழ் அப்புறம் அந்த பூ மாலையாட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நார் இல்லை நூலெல்லாம் பிரித்து தனியாக எடுத்து வச்சிடணும். வெறும் உதிரி பூ மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூவை எடுத்து மிக்சியில் பவுடராக நம்ம அரைச்சிக்கிறோம். ஒரு பேட்ச் மட்டும் கடைசியில் வச்சுக்கோங்க. மிச்சம் பண்ணது எல்லாத்தையும் சலிச்சு வச்சுடுங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 4-5 பட்டை, ஒரு 10-15 லவங்கம், ஒரு 15 பச்சை ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் ஒரு 5-6, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இதில் ஜஸ்ட்டு சூடாகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா இதை சூடு பண்ணால் தான் ஆயில் ரிலீஸ் ஆகும். அப்போ தான் தசாங்கம் நல்லா பண்ண வரும். அந்த வறுத்ததை கடைசி பேட்ச் பூவோடு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக தேங்காய் நார், ஏன்னா தசாங்கம் நல்லா எரியறதுக்காக தேங்காய் நார், கற்பூரம், அப்புறம் பால் சாம்பிராணி, இதெல்லாம் நல்லா எரியறதுக்காக. அதோடு சேர்ந்து சந்தன பவுடர், வெட்டிவேர் பவுடர், 2-3 பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சமாக ஜவ்வாது, இதெல்லாம் வாசனைக்காக சேர்த்துட்டு இதை கிரைண்ட் பண்ணி பவுடராட்டம் பொடிக்கணும். எவ்வளோ தூரம் பவுடராக பொடிக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடிங்க. இது பொடித்ததை மறுபடியும் சல்லடையில் போட்டு நல்லா சலிக்கணும். திப்பியாக கொஞ்சம் சேரும், அதை தூக்கி போட்டுட்டு பவுடரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பார்த்தாலே நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரோஸ் கலர்லேயும் இருக்கும், நிறைய ரோஜா சேர்த்ததுனால. இதில் பசும் நெய் கலக்கணும். அதோடு சேர்த்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டர் சேர்க்கும்போது நல்லா சேர்ந்து பிசையவும் வரும், வாசனையாகவும் இருக்கும். ஸோ இந்த கலரில் வரும். சேர்த்து பிசையும் போது இந்த கலரில் நல்ல பிங்க் கலரில் வரும். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கையிலேயே கோன் மாதிரி குறிக்கணும். இதுக்கு நீங்கள் கோன் மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சும் பிடிக்கலாம், இல்லை கையிலேயே கூட ஈஸியாக பிடிக்கலாம். இதை நிழலில் காய வச்சு எடுத்துட்டோன்னா புஷ்பத்தில் பண்ண தசாங்கம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.